இங்க கோபியை டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியில கூட்டிட்டு வந்த ஈஸ்வரியுமே டைரக்டா இங்க செலியனை பார்த்து, இங்க பாரு செலியன், வீட்டுல அம்மா எல்லாம் சொல்லி ரெடி பண்ண சொல்லு. உண்மையை சொல்ல போனா கோபி நம்ம வீட்டுக்கு தான் வரப்போறான், அதுக்காக எல்லாமே தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் இதை கேட்டுட்டு இருக்க எழிலுமே, என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி அவரை அந்த வீட்டை விட்டு வெளியில துரத்துனதே நீங்க தான், இப்ப மறுபடியும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, சொல்ல போனா இவர் நம்ம வீட்டுக்கு வரணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ஈஸ்வரியுமே, இங்க பாரு, இந்த மாதிரி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத, என் பையன் இப்பதான் வந்து உடம்பு சரியாகி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான், தேவையெல்லாம் இதை தடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க எழிலுமே இருந்துகிட்டு, நீங்க செய்யறது எதுவுமே அம்மாவுக்கு பிடிக்காது, கண்டிப்பா இந்த விஷயத்த அம்மா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ஈஸ்வரியுமே, இதுக்கு முன்னாடி உன்னை கூட தான் உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியில போக சொன்னா, இப்ப நீ வீட்டுல வந்து நல்லா தானே இருக்க, உன்னை யாராவது ஏதாவது திட்டுறாங்களா, இல்ல உன்னை கஷ்டப்படுத்துறாங்களா, அந்த மாதிரி என்னோட பையன் சரியாக்குற வரைக்கும் என் வீட்டுல தான் இருப்பான், அது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபியை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. பட் ஆனா அங்க ராதிகாவும் நிறுத்தி, கோபி ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க, இவ்வளவு பேசி நீங்க நம்ப மாட்டேன்றீங்க, தயவு செஞ்சு எங்க கூட வாங்க, என்னையும் மையவும் விட்டுட்டு நீங்க போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற கோபியுமே, இங்க பாரு ராதிகா, நான் ஒன்னும் பர்மனண்டா போக கிடையாது, இது மாதிரி என்னோட உடம்பு சரியாகிற வரைக்கும் எங்க அம்மா அங்க இருக்க சொல்றாங்க, அவங்க சொல்ற ஒரு வார்த்தைக்காக தான் நாங்க போயிட்டு இருக்கேன், நான் உடம்பு ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ராதிகாவும் ரொம்ப கோவப்பட்டுட்டு, இங்க பாருங்க, நீங்க என்ன வந்து வந்து போறதுக்கு இதெல்லாம் லார்ஜா, இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, என்ன அந்த அளவுக்கு கேவலமானவளா நினைச்சிட்டீங்களா, எனக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்ப மறுபடியும் உங்களோட பழைய குடும்பத்து கூட போய் சேர்றேன்னு சொல்றீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க கோபிக்காக எப்பவும் போல ஈஸ்வரி சப்போர்ட்டுக்கு வந்துட்டு, இங்க பாரு, என் பையனுக்கு எது தேவை எது தேவையில்ல நீ சொல்ல தேவையில்ல, அவனுக்கு பிடிச்ச விஷயத்த அவன் செய்வான், அது மட்டும் இல்லாம இப்ப அவன் பாக்கியா வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறான்னா வரட்டு, அது மட்டும் இல்லாம அவன் பாக்கியா கூட வாழணும்னு நினைச்சா கூட கண்டிப்பா நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், கண்டிப்பா அவங்களையும் பாக்கியாவையும் நான் சேர்த்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரியுமே, ரொம்ப பிரமாதம் கோபி, உங்க அம்மாவோட ஐடியா சும்மா திறமையா இருக்கு, சொல்லப்போனா எப்படி பாக்கியா கிட்ட இருந்து உங்களை பிரிச்சு நான் வந்து எடுத்துட்டு வந்தனோ அதே மாதிரி என்கிட்ட இருந்து இப்ப பிரிச்சு மறுபடியுமே பாக்கியாட்ட கொடுக்க பாக்குறாங்க, சிறப்பான குடும்பம் பரவாயில்ல நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை பார்த்தோன்னா கோபிக்குமே கோவம் வந்துருது. சொல்லப்போனா எங்க அம்மா அவமானப்படுத்துற மாதிரி பேசாத ராதிகா, நான் என்ன சொன்னேன், நான் வரேன்னு தானே சொன்னேன், எதுக்காக இப்ப தேவையில்லாம மறுபடியும் என்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல ராதிகாவும், இது வரைக்கும் நீங்க எங்க கூட வாழ்ந்த காலமும் உங்களோட முன்னாள் குடும்பத்தை நினைச்சு நினைச்சு அவங்கள பழி வாங்கணும், அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும், அவங்கள விட முன்னேறி காட்டணும்னு சொல்லி நீங்க அவங்க மேல இருக்க பொறாமையில என்னோட வாழ்க்கையும் மையோட வாழ்க்கையும் நீங்க வேஸ்ட் ஆக்கிட்டீங்க, அதை விட என் மையுக்கு ஒரு நல்ல அப்பாவா கொடுக்கணும்னு நினைச்சுதான் உங்களை நான் கல்யாணம் பண்ணேன், சொல்லப்போனா என்னை விட அவர் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா, அவளோட கஷ்டம் இதுக்கு மேல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கோபின்ற நல்லவனை நான் கல்யாணம் பண்ணேன், ஆனா இவன் நல்லவனே கிடையாது, இவன் ஒரு பச்சுவந்தி அப்படிங்கிற விஷயத்த நீங்க அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பீங்க, ஆனா அப்ப எல்லாம் சமாளிச்சு எப்படியாவது உங்களை கடைசி வரைக்கும் என் கூட வாழ வைக்கணும், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டேன், ஆனா இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது கோபி, இதுக்கு மேல நீங்க எங்க வீட்டுக்கு வரவும் வேண்டாம், எங்களுக்கு துணையா நீங்க இருக்கவும் வேண்டாம், இதுக்கு மேல நீங்க உங்க குடும்பத்தை நீங்க பாத்துக்கங்க, என்னையும் என் பொண்ணையும் எனக்கு பாத்துக்க தெரியும், அது மட்டும் இல்லாம இன்னொரு டைம் என் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப கேவலமா உங்களை பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகாவுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப பாக்கியாவுமே இருந்துகிட்டு இங்க ராதிகாவை நிறுத்தி, இங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க ராதியா, தயவு செஞ்சு இப்படி கோவப்படாதீங்க, நான் இந்த மாதிரி கோபியை கம்பல்சரி நான் அனுப்பி வச்சிடறேன், எங்க அத்தை தான் புரியாம பேசிட்டு இருக்காங்க, நீங்க அதுக்கு மேல கோபி கிட்ட சண்டை போட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க ராதிகாவுமே, இங்க பாருங்க பாக்கியா, நீங்க நினைச்சதை நடத்திட்டீங்க, கடைசியில உங்க குடும்பத்துல நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டீங்கல்ல, ஆனா என்னையும் என் பொண்ணையும் மட்டும் அனாதையை விட்டுட்டீங்கல்ல, இதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாக்கியாவுமே, இங்க பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க, இதுக்கெல்லாம் காரணம் எங்க அத்தை தான், அவங்க தான் சம்பந்தம் இல்லாம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது நீங்க உங்களுக்கே புரிய வரும், நீங்க பொறுமையா இருங்க, அது மட்டும் இல்லாம கோபி எங்க வீட்டுல நான் வச்சிருக்க மாட்டேன், கம்பல்சரி அவரை கொஞ்ச நாள் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க ராதிகாவுமே, பரவாயில்ல நீங்க நினைச்சபடியே இருங்க, ஆனா என் வாழ்க்கையில இனிமேல் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இன்னொரு பக்கம் பாக்கியாவுமே எப்படி இவங்களை சமாளிக்கிறது, மறுபடியும் எப்படி இவங்க கூட கோபியை சேர்த்து வைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் கோபி நம்ம வீட்டுல இருந்துடக்கூடாது, நம்ம வீட்டை விட்டு அவரை சீக்கிரம் அனுப்பணுங்கிற எண்ணமும் அவங்க மைண்டுக்குள்ள இருக்கு. அதே நேரம் கோபி இங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க ஈஸ்வரியை கையில பிடிக்கவே முடியல, கோபிக்கு அதை பண்றது இதை பண்றது, அவனை ரொம்ப தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுன்னு சொல்லிட்டு சும்மா இல்லாத பொருள் அது வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க இனிய பாப்பாவும் அதுதான் பண்றாங்க. அவங்களுமே டைரக்டா இங்க அவங்க அப்பாக்காக விழுந்து விழுந்து கவனிக்கிறது, காலேஜுக்கு கூட போகாம இங்க கோபியை கவனிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாக்கியாவும் இனியாவை பார்த்து, இங்க பாரு இனியா, உனக்கு ஒழுங்கா காலேஜ் இருக்கு, கிளம்புற வழியை பாரு, யாரா இருந்தாலும் அவங்களும் அவங்களுக்கு பாத்துக்க தெரியும், நீ தேவையில்லாம உன்னோட படிப்பை வேஸ்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இனியாவும் இல்ல, அப்பாக்கு சரியாகிற வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கோபியுமே, இல்லம்மா நீ போயிட்டு வா, அதான் கரெக்டா இருக்கும், அம்மா இருக்காங்களா என்ன பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இங்க கோபி சொன்ன அடுத்த வார்த்தைக்கு இனியா எதை பத்தியுமே வந்து மறுத்து பேசாம டைரக்டா சரி நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாக்கு பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரியுமே பாக்கியாவை பார்த்து, பாக்கியா என் பையனுக்கு இன்னைக்கு நல்ல சாப்பாடா சமைக்கணும், சொல்லப்போனா அவன் சாப்பிடுற சாப்பாடுல அவன் உடம்பு பாதி சரியாகிற மாதிரி நல்ல கறி மீன் எடுத்து நல்லா சூப்பரா சமைக்கணும் பாக்கியா, நீ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட பாக்கியா ரொம்ப கோவப்பட்டுட்டு, நான் யாருக்காக சமைக்கணும், நான் எதுக்காக முதல்ல சமைச்சு கொடுக்கணும், உங்க பையனுக்கு வேணா நீங்க சமைச்சு கொடுங்க, என்னாலெல்லாம் கண்டவனுக்குலாம் சமைச்சு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கோபி எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல ராதிகாவுமே இந்த பக்கம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட, அம்மா இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருக்க விருப்பம் இல்லம்மா, நானும் என்
பொண்ணு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறோம். சொல்லப்போனா என் பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா, இதுக்கு மேல என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, இந்த கோபியை பார்க்கவும் கூடாது, எங்க வாழ்க்கை நாங்க தனியா போய் நாங்க வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்க இருந்து பெட்டி படிக்கோட கிளம்புறாங்க.